லெசன் நம்பர் 9, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மரம் சொல்லுது. இல்லை நாங்கள் தான் உயர்ந்தவர்கள்னு வந்து விலங்குகள் சொல்கிறாங்க. எங்களால் தான் பாதுகாப்பாக இருக்கீங்க அப்படின்னு விலங்குகள் மரத்தை பார்த்து சொல்லுது. அப்புறமே வாங்க நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாம், ஒரு மாதம் நீங்கள் வந்து இந்த காட்டை விட்டு எட்ட போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த விலங்குகள் வந்து சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த போட்டியை அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனத்தை நோக்கி போயிடுறாங்க. அப்போ வந்து மரம்லாம் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை, ஒரே வெப்பமாக இருக்குது அப்படின்னு மான் சொல்லுது. ஆமாம், எனக்கும் எந்த உணவுமே கிடைக்கலன்னு சொல்லுது. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் திடீர்னு வேட்டைக்காரங்க வந்து சில விலங்குகளை வேட்டையாடி தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிற விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி நம்ம மறுபடியும் காட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. விலங்குகள் இல்லாத நேரத்தில் இந்த மரம் வெட்டுறவங்கலாம் வந்து கொஞ்சம் மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் இல்லாத போது எங்கள் நண்பர்கள் சிலர்கள் மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் அப்படின்னு மரங்கள் வந்து விலங்குகள் வந்த உடனே சொல்லுது. பாலைவனத்தில் இருந்தப்போ எங்களில் சிலரையும் வேட்டையாடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு விலங்குகள் சொல்லுது. எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாம் காட்டில் தான் கிடைக்கின்றன. ஆமாம் நண்பர்களே, நீங்களும் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்புன்னு மரம் சொல்லுது. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம். திறன் நல்ல பண்புகளை வளர்த்தல். கதையின் கருத்து ஒற்றுமையே வலிமை. எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. சரியான விடையை தெரிவு செய்வேன். ஏற்றுக்கொள்கிறோம் கூறியது யார்? விலங்குகள் தான் போட்டிக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டை ப்ளஸ் ஆட இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டையாட. உயர்வு இச்சொல்லின் எதிர்ச்சொல் தாழ்வு. மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லை என்று கூறியது மான் தான் பாலைவனத்தில் அப்படி சொல்லும். எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்துவேன்? இது வந்து தென்னை மரத்துலேருந்து இளநீர் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த தொடப்பம் கூட இந்த தென்னங்கீத்துலேருந்து தான் இந்த தொடப்பம் செய்வாங்க. பனைமரத்துலேருந்து நொங்கு கிடைக்கும், பனங்கிழங்கு கிடைக்கும். வாழை மரத்துலேருந்து வாழைப்பூ கிடைக்கும், வாழை இலை கிடைக்கும். வேறுபட்ட வண்ணத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் ஆடை வகைகளை எழுதுவோம். பள்ளம், கரும்பு, பார்த்திபன். இதுலேருந்து இந்த வேறுபட்ட நிறத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்தோம் அப்படின்னா பருத்தி. இதில் பட்டு, கம்பளி, சட்டை, புடவை, வேட்டி. உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவோம். வீணை, பூனை. எட்டி பார்த்தது பூனை, இசை தருவது வீணை. மழை, மழை பெய்தது, மலை உயரமானது. வாள், மரத்தை அறுப்பது வாள், மாட்டுக்கு இருப்பது வாள். மரத்தில் காய்ப்பது புளி, காட்டில் வாழ்வது புலி. பொருத்தமான சொற்களால் நிரப்புவோம். ஆற்றின் ஓரம் கரை, ஆடையில் இருப்பது கரை. மனிதர் செய்வது அறம், மரத்தை அறுப்பது அறம். மீனை பிடிப்பது வலை, கையில் அணிவது வலை. பொழுதை குறிப்பது வேலை, பொறுப்பாய் செய்வது வேலை. வீரத்தை குறிப்பது மரம், விறகை தருவது மரம். விடிந்தபின் வருவது காலை, வீட்டில் வளர்ப்பது காளை. 10th லெசன் சான்றோர் மொழி. இது வந்து செய்யுள். இந்த செய்யுள் பேர் வந்து இனியவை 40. இதை எழுதினவர் வந்து பூதஞ்சேந்தனார். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. எல்துணை ஆணும் இரவாது தானீதல், எத்துணை ஆற்ற இனிது. பாடல் பொருள் வந்து கற்றவர்கள் முன்னாடி நம்ம கற்று வச்சிருக்கிற கல்வியை சொல்கிறது இனிது. அறிவில் மேம்பட்டவர்களோட சேர்ந்து இருப்பது இனிமையானது. எல்லளவானும் பிறர்கிட்ட கேட்டு பெறாமல் பிறருக்கு உதவி செய்வது இனிமையானது. பொருள் அறிவோம். மிக்கார் அறிவில் மேம்பட்டவர். எல் துணை எல் அளவு, எத்துணையும் எல்லாவற்றிலும். மாண்பு பெருமை. நூலை பற்றி நூல்வெளி. இது என்னன்னா, இந்த நூலை எழுதினது வந்து மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்திரனார். வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் இனிய கருத்துக்களை கூறுவது. 40 பாடல்களை கொண்டதால் இனியவை 40 அப்படின்னு பெயர் பெற்றது.
உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் கூறுதல். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் கொடுத்தல். அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது இனிமையானது. வண்ணமிட்ட சொல்லின் பொருள் கற்றோர். அறிவில் மேம்பட்டவர்கள்னா கற்றோர். இரவாது என்ற சொல் குறிப்பிடும் பொருள் பிறரிடம் கேட்டு பெறாது. சேர்தல் என்ற சொல் குறிக்கும் சொல் இணைதல். புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துவோம். உணவை எடுத்திடும் உண்ணாமல் வைத்திடும் உடல் மெலிந்தது அது என்ன? கரண்டி. வெள்ளையாம் வெள்ளைக்குடம் விழுந்தால் சல்லிக்குடம் அது என்ன? முட்டை. கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளி தின்னும் பழம் இதுவாம். கோவை பழம். தட்டு வெள்ளை தட்டு தகதகக்கும் வெள்ளித்தட்டு தலைக்கு மேல் உலாவரும் அது என்ன? நிலா. 1000 அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை அது என்ன? தேன்கூடு. படக்குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? இதில் இருக்கிற படத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை ரெடி பண்ணணும். சினம், அழுகை, சிரிப்பு, வருத்தம், வியப்பு. சொற்களை உரிய வகையில் எடுத்து எழுதுவோம். கண்ணாடி துண்டு, நெகிழிப்பை, காகிதத்தாள், சணல் பை, பீங்கான் தட்டு, இலை. இது மட்கும் குப்பை தொட்டி, மக்காத குப்பை தொட்டி. அப்போ இதில் எதெல்லாம் மக்கிற பொருட்கள் அப்படின்னா காகிதத்தாள், சணல் பை, இலை. மட்காத குப்பை கண்ணாடி துண்டு, நெகிழிப்பை, பீங்கான் தட்டு. இங்கு எது பயன்படும் எழுதுவோம். இங்கே என்னென்ன பொருள் இருக்குன்னா கயிறு, நூல், குச்சி. இங்கே இந்த செயலுக்கெல்லாம் எந்த பொருள் யூஸ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சி எழுதணும். இங்கே தைக்கிறாங்க, அவங்களுக்கு நூல் தேவை. நடக்கிறதுக்கு குச்சி, பூ கட்டுறதுக்கு நூல், ஊஞ்சல் ஆடுறதுக்கு கயிறு, அடுப்பெரியறதுக்கு குச்சி வேணும். இங்கே பானை தண்ணி இழுக்கிறதுக்கு கயிறு வேணும். வேலி அடைக்கவும் குச்சி வேணும். இங்கே விளையாடுறதுக்கு கயிறு வேணும். அகர முதலி. ஆவல், விருப்பம். இரவாது, பிறரிடம் கேட்டு பெறாது. ஈதல், கொடுத்தல். உரைத்தல், கூறுதல். ஒளி, சத்தம். ஒளி, வெளிச்சம். கதிரவன், சூரியன். களிப்பு, மகிழ்ச்சி. காலை, விடியற் பொழுது. சேகரித்தல், ஒன்று திரட்டுதல். சேர்த்தல், இணைத்தல். நித்திலம், முத்து. பகைவர்கள், எதிரிகள். பணி, வேலை. மிக்கார், அறிவில் மேம்பட்டவர். 3rd standard Tamil first term book completed. Thank you.